பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும். என்ன ஒரு டேஸ்ட் எப்பா எம்மியா இருக்குது. அக்கா எனக்கு உனக்கு வேணும்னா போய் அம்மா கிட்ட வாங்கிக்க. என்கிட்ட வந்து கேட்குற? நான் இந்த கஷ்டப்பட்டு அம்மா கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தேன். போ அம்மா கிட்ட வாங்கி சாப்பிடு. இல்லை எனக்கு இதுதான் வேணும், இதுல கொஞ்சம் கொடு. இங்க பாரு சிவா, உனக்கு வேணும்னா மம்மி கிட்ட போய் கேளு, மம்மி தருவாங்க, நீ சாப்பிடு. என்கிட்டலாம் வந்து சத்த போட்டுட்டு இருக்காது, என்கிட்ட இதெல்லாம் நான் தர முடியாது. போ அங்கிட்டு. ஏன் இதுல கொஞ்சம் கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடு, அப்புறம் போய் நான் மம்மி கிட்ட வாங்கிக்கிறேன். குறைஞ்சு தான் போவோம், ஆனால் நான் குறைஞ்சி போக மாட்டேன். நீ டேஸ்ட் பண்ணினா என்னோட நூடுல்ஸ் குறைஞ்சி போகும். உன்னோட ஷேர் வந்து கிச்சனில் இருக்கும், மம்மிகிட்ட போய் கேட்டு எடுத்து சாப்பிடு சரியா? இல்லையா என் வாயை பார்த்து உட்காந்துரு. எவ்வளோ எம்மியாக இருக்கு. இங்கே பாருடி, என்னை வெறுப்பேற்றினா எனக்கு கோபம் வரும், பார்த்துக்க. நீ நான் சாப்பிட்றது நல்லா பார்த்துக்க சரியா? நீலாம் ஒரு அக்காவா? மூஞ்ச பாரு, நல்லா அக்கா கொக்கா சிப்பா. ஆமா, நான் உனக்கு இருக்கிற ஒரே அக்கா தான், அதுக்கு என்னப்ப? போடா போய் வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா அதை எடுத்து நானே சாப்பிடுவேன். போ போ. தீனி பண்டாரம். ஆமா, நாங்களாம் தீனி பண்டாரம், இவங்களாம் திங்கவே மாட்டாங்க, மோந்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. சி போடா. ஐயா ஐயா ஐயா, காலையில விடிஞ்சிச்சா கத்திட்டு இருக்கு பாரு சாப்பிட்றதுக்கு. என்னங்க அங்கே கத்துறது கிச்சன் வரைக்கும் கேட்குது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? இப்ப மம்மி இவகிட்ட கொஞ்சோட நூடுல்ஸ் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு தான் நான் கேட்டேன். இவ தராமே நான் நக்கல் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கா, எனக்கு கோவம் வரும்ல மம்மி. ஏம்மா அவனுக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் கொடுத்தா என்ன? கொஞ்சம் டேஸ்ட் பண்ண தானே கேட்டிருக்கான், ஒரு வாய் கொடுத்தானே, தம்பி தானேம்மா. போங்க, தம்பியா இருந்தா அவனுக்கு தான் ஷேர் இருக்குல்ல, அதை போய் சாப்பிட வேண்டியதானே. இதுவே அவன் சாப்பிட்டு நான் போய் கேட்டா அவன் கொடுப்பானா? நான் மட்டும் கொடுக்கணுமோ? போங்கம்மா. மலர், அம்மாவை கோவப்படுத்தாத சொல்லிட்டேன். சின்ன பையன் தானே, நம்ம தம்பி தானே, கொஞ்சோண்டு தானே கேட்டான், கொடுத்தா என்ன? அப்படி தீர்ந்து போச்சுன்னா என்கிட்ட வந்து கேட்டால் நான் மறுபடியும் தரப்போகிறேன். அதுக்கு ஏன் அப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கீங்க? ஆமா, எப்போ பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்? நான் பாட்டுக்கு தானே உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவன் வந்து என்னை வம்பளுக்கிறான். அவனுக்கு வேணும்னா போய் கிச்சனில் இருக்கும் சாப்பிட வேண்டியதானே. அதை எங்கன்னா சொல்றீங்களா நீங்க? இப்படி வாய் பேசிக்கிட்டே என்னைக்காவது ஒரு நாள் வாயை பிடிச்சி கிழிச்சு தச்சிடுறேன். எனக்கு ஒண்ணுமே வேணாம், நூடுல்ஸ் வேணாம், ஒரு மண்ணு வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. சரி நான் போறேன், இருங்க டாடி வரட்டும், நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களை. இந்த வீட்டில் நிம்மதியாக உட்காந்து ஒரு நூடுல்ஸ் கூட சாப்பிட முடியல, எப்போ பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறது. சே போங்க. மலர், மரியாதையாக அந்த நூடுல்ஸ் சாப்பிட்ற பொருள் அப்படி வேஸ்ட் பண்ணினா அப்புறம் அம்மா அடிப்பேன் சொல்லிட்டேன். எனக்கு ஒன்றும் அந்த நூடுல்ஸ் வேணாம், அவன்கிட்டே கொடுங்க, அவனே சாப்பிட்டுட்டோம். நான் போகிறேன். இவளுக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிடுச்சு, ரொம்ப வாய் பேசுகிறா. ஒரு நாள் சூடு வச்சு வாயில் இழுத்தாதான் சரி வருவான்னு நினைக்கிறேன். டேய், ஏன்டா நீ காலையிலே என் உயிரை வாங்கிட்டு இருக்க? உனக்கு வேணும்னா மம்மிட்ட வந்து கேட்டால் தரப்போகிறேன், அவகிட்ட ஏன்டா போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, சாப்பிடாம வச்சுட்டு போயிட்டா அவ. மம்மி கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ண தானே மம்மி கேட்டேன், அவ தான் ரொம்ப சீன் போடுறா. சிவா, உனக்கும் வாய் அதிகமாயிருச்சு. அக்காவை பார்த்து சீன் போடுறா, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. டேடி காதில் விழுந்துச்சுன்னா அடிப்பாரு. போ, இதை எடுத்துகிட்டு போய் அவள்கிட்ட கொடுத்து சமாதானப்படுத்தி சாப்பிட சொல்லு போ. ஆமா, அவ மட்டும் என்ன வந்து தம்பியா பாக்குறாள, நான் மட்டும் அவளை அக்காவை பார்க்கணுமோ? நான்லாம் கொண்டு போய்லாம் கொடுக்க முடியாது. அவ சாப்பிட்டா சாப்பிட்றா, சாப்பிடலாம் போறா. நான் போய் என்னோட பங்கு போய் சாப்பிட போறேன். போங்க. என்ன அம்மா பையன் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. எங்கே லஞ்ச் எங்கே? இல்லைங்க, காலையிலே இவங்க பஞ்சாயத்தை தாங்க முடியல எனக்கு. இருங்க கொண்டு வரேன். ஏன் காலையில் என்ன பஞ்சாயத்து உங்கள் ரெண்டு பேருக்கும்? லீவ் விட்டால் போதும், இந்த பஞ்சாயத்து தான் டெய்லி நடக்குமே. இருங்க நான் போய் லஞ்ச் எடுத்துகிட்டு வரேன். இங்கே யார் சாப்பாடு அப்படி வச்சுட்டு போனது சாப்பிடாம? எல்லாம் உங்கள் பாசக்கார பொண்ணு தான். இவங்க ரெண்டு பேரும் காலையிலே சண்டை போட்டுக்கிட்டு இதை சாப்பிடாம என்கிட்டையும் கோச்சிக்கிட்டு வச்சுட்டு போயிட்டா. கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க.
காலையில அவளை அழுவ வச்சு அனுப்பிச்சிட்டிங்களா? என்ன பிரச்சனை? இதுக்கு தான் அவங்க பொண்ணு சாப்பிடாம கோச்சிட்டு போயிட்டா. ஏண்டா உனக்கு வேணும்னா போய் மம்மி கிட்ட கேட்டா மம்மி தர போறாங்க. அவகிட்ட ஏன்டா காலையில வம்பிழுக்கிற? டாடி நீங்களும் அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க. நான் கொஞ்சோண்டு தானே கேட்டேன். போங்க, எனக்கும் எதுவுமே வேண்டாம். இங்க பாருடா, நம்ம அக்கா தானே, நம்ம அக்கா கிட்ட சண்டை போடலாமா? சண்டை போடக்கூடாது. 2 பேரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும் எதுவாக இருந்தாலும். டேடி யாருக்கா வாங்கிட்டு வரேன்? உங்க 2 பேருக்காக தானே வாங்கிட்டு வரேன். நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். இப்படி சண்டை போட்டு சாப்பாடுலாம் வச்சுட்டு போகக்கூடாது. நான் சண்டை போடல. இப்ப சாப்பாடு நானா வச்சிட்டு போனேன், அவ தானே வச்சுட்டு போயிருக்கா. அவகிட்ட சொல்லுங்க கூப்பிட்டு. மலர், மலர் எங்க இருக்க? இங்க வா. இதோ வரேன் டாடி. என்ன டாடி சொல்லுங்க. சோச்சோ, என் பொண்ணு ஏன் இப்படி அழுறா? எதுக்கு அழுற? டாடி காலையில எனக்கு கடுப்பு ஏத்துறாங்க டாடி. நான் பாட்டுக்க சாப்பிட்டுட்டு அமைதியா தான் டாடி உட்காந்துருந்தேன். இவன் தான் வந்து வம்பிழுத்தான். மம்மி அவனுக்கே சப்போர்ட் பண்றாங்க, நான் எதுவுமே பண்ணல. சரி சரி, மம்மி எல்லாம் சொன்னா அழக்கூடாது. முதல்ல கண்ணத்தோட. டேடி சொல்றேல்ல, கண்ணத்தோட முதல்ல. சரி. சூப்பர். இப்போ லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க பாப்போம். அப்பதான் என் பொண்ணு பிரின்சஸ் மாதிரியே இருப்பா. எங்க சிரிங்க பாப்போம். போதுமா? போதும்டா சாமி, போதும் போதும். இங்க பாரு மலர், நம்ம தம்பி சின்ன பையன் சரியா? உன்கிட்ட சாப்பிட்ற பொருள் அவன் கேட்டான்னா கொஞ்சமா கொடுக்கறதுல தப்பு ஒண்ணுமே இல்லை. பெரியவங்க எப்பவுமே சின்னவங்களுக்கு விட்டு கொடுத்து தான் போகணும். கொஞ்சோண்டு கொடு. உனக்கு பத்தலையா மம்மிட்ட போய் கேளு, மம்மி உனக்கு தருவாங்க. மம்மி தரலையா என்கிட்ட வந்து சொல்லு, நான் மம்மிகிட்ட இருந்து வாங்கி தரேன். உங்களுக்காக தானே டேடி இதெல்லாம் வாங்கி போடுறேன். நீங்களே இப்படி சண்டை போட்டு இப்படி வேஸ்ட் பண்ணலாமா சாப்பிட்ற பொருளை? டேடி என்ன சொல்லியிருக்கேன்? சாப்பிட்ற பொருளை எப்பவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, சிரிச்சுட்டே போங்க. சரி டாடி, இனிமே சாப்பிட்ற பொருளை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சாரி டாடி, நானும் இனிமே சாப்பிட்ற பொருளை வேஸ்ட் பண்ண மாட்டேன். சாரி. சரிடா தங்கம், நீ அக்காவோட ஷேர் பண்ணி சாப்பிடு. என்ன மலர் செல்லம், போ 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க. டேடிக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி டாடி, நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். பாய். சரி ராக்கு, நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். பசங்களுக்கு சாப்பாடு கொடு. அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு பாரு, வந்தோடனே சாப்பாடு போடு. அம்மாவுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துரு. நான் கிளம்புறேன், பசங்களை பார்த்துக்க. வர ராக்கு. சரிங்க சரிங்க, நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துறேன். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா சரிம்மா, நான் போயிட்டு வரேன். செல்லுங்களா, பாய். பாய் டாடி. இந்தா சிவா, இந்தா சாப்பிடு. சூப்பராக இருக்குதுக்கா. இந்தா நீயும் சாப்பிடு. சூப்பராக இருக்குதுல்ல? அப்பப்பா இதுங்களை சமாளிக்கிறதுக்குள்ளே பொழுதே விடிஞ்சிருது. அவர் இல்லைன்னாலும் நம்மளால அந்த பசங்களை சமாளிக்கவே முடியாது. சரி, நீங்கள் 2 பேர் சாப்பிடுங்க. மம்மிக்கு வெளியில் வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். என்ன மம்மி எங்கே போகிறீங்க? ஏதோ பக்கத்தில் கோமத்தை வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் சாப்பிட்டு விளாண்டுட்டுருங்க. மம்மி நானும் வரேன். மம்மி நானும் வந்துட்டு பிங்கியோட விளையாடுதல்ல, நானும் போவே இல்லை, அவளை பார்க்கவே இல்லை. நானும் வரேன். சரி சரி, வாங்க வாங்க. நான் முதல்ல போகிறேன். நீங்கள் சாப்பிட்டு பிளேட்லாம் கிச்சனில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்க 2 பேர். சரியா? ஃபுல்லாக சாப்பிட்டு தான் வரணும். சரி மம்மி, ஓகே. கோம அத்தாச்சி எங்கே ஆளே காணோம்? இந்த வரேன் ராக்கு. அத்தாச்சி உன்னை காணன்னு வீடு விடாந்து இருக்கே, நீ என்ன மாடியிலேருந்து வர்ற? அட ஏன் ராக்கு கேட்குற? மேலே மாடியிலலாம் ஒரே குப்பை, போய் அதெல்லாம் பெருகி தள்ளிட்டு இருந்தேன். உன் குரல் கேட்டுச்சு, அதான் இங்கே ஓடி வந்தேன். அப்படியா? சரி சரி, உங்கள் வேலையை கெடுத்துட்டோன்னா அத்தாச்சி. சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி என்ன பண்ணுறேன்னு தெரியல, சரி போய் அத்தாச்சியை பார்த்துட்டு வருவோமேன்ட்டு வந்தேன். ஆனால் ஏறாக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இந்த பசங்களுக்கு தான் இப்போ சாப்பாடு போடணும், மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி அதெல்லாம் சும்மா உட்காந்துருக்கமேன்னு சொல்லிட்டு இந்த மாடியெல்லாம் கூட்டி தள்ளிட்டு வருவோன்ட்டு போனால் ஒரே குப்பை. இந்த பசங்களும் இதெல்லாம் பண்ணவே பண்ணாதுங்க. அதான் சரி நான் போய் எல்லாம் தள்ளி விட்டு வந்தேன். வா ராக்கு, வா வா, போய் உள்ளே போய் உட்காந்து பேசுவோம் வா. சரி அத்தாச்சி, வாங்க வாங்க போவோம் வாங்க. வா ராக்கு, வா, அப்படி வந்து உட்காரு, வா வா. ஆமாம் அத்தாச்சி, போங்க போங்க, அப்படியே உட்காருங்க, காத்தாட உட்காந்து பேசுவோம். ஆமாட்டி ராக்கு, நானும் அப்படி தான் அப்படி வந்து உட்காந்துடுறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு. நல்ல மழைலாம் இருக்கா, நல்லா காத்தாட இருக்கலாம் இங்கே. வா ராக்கு, இப்படி வந்து உட்காரு, வா. ஆமாம் அத்தாச்சி, நல்லா இருக்கு. எனக்கு இந்த இடம் தான் உங்கள் வீட்டிலே ரொம்ப பிடிச்ச இடம். நல்லா காத்தாட உட்காரலாம்.
ஆமாடி எனக்கும் இங்கே தான் பிடிக்கும். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருவேன். இப்படி இந்த மரம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும் மனசுக்கு. அப்படியே உட்காந்துடுறது. ஆமாம் அத்தாச்சி. என்ன அத்தாச்சி இன்னும் அண்ணாத்தை காணோம், எங்கே ஆளு? ஆமாடி, அவர் எங்கே வேலைக்கு தான் போயிருக்காரு. வருவார், நைட்டு தான் வருவார் இனிமே. இந்த வரேன் எங்க யாரையுமே காணா. நானும் வெளியிலேருந்து கத்தின வெளியுமாவே வரேன், உள்ள ஒருத்தரையும் காணா. மாலவம்மா பின்னாடி வா, பின்னாடி தான் உட்காந்துருக்கோம் நானும் ராக்கும். நல்ல கதையாக போச்சு, பின்னாடி தான் உட்காந்துருக்கீங்களாக்கும். இந்த வரேன்க்கா. இந்த அத்தை இங்கே தான் உட்காந்துருக்கலாக்கும். நான் வீடு ஊரம் கத்திட்டு வரேன் வெளியில இருந்தே. நான் தான் சொன்னேன்ல பின்னாடி தான் உட்காந்துருக்கோம் வாழேன்னு. கேட்கலையா உனக்கு? கேட்டுச்சுக்கா, கேட்டு தான் இப்போ உங்ககிட்ட வரேன் நான். என்னல உமா இந்த பக்கம் என்ன அத்தாச்சிக்கிட்டே எதுனா வாங்கிட்டு போகலான்னு வந்தியா? நீ சும்மா காரியம் இல்லாமலாம் வரமாட்டியே. என்ன இந்த பக்கம்? வாய மூடல ராக்கு. நான் சும்மா அக்கா பார்க்கத்தான் வந்தேன். வீட்டில் இருந்தேன், எனக்கு ரொம்ப புகார் அடிச்சிச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியல, அதே அக்கா பார்க்க வந்தேன். இல்லை போர் அடிச்சிச்சால போரு. சரி வா, அப்படி வந்து உட்காருவா. எங்கே மகளை விட்டுட்டு வந்துட்டியாக்கும்? ஏல அம்பட்டு இடங்களுக்கு இப்படி இடிச்சுக்கணும் வந்து உட்காரணுமால என் மடியில்? ஆனால் ராக்கு நீ இங்கிட்டு வா, நான் அங்கிட்டு போகிறேன். எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாகவே இல்லை இந்த இடம். போய் தொலைம்ல சனியனே, போய் தொலை. நல்லா மலை மாடி மாதிரி இருந்துக்கிட்டு என் காலில் வந்து உட்காந்துருச்சு. அட சும்மா இருல ராக்கு, தெரியாமல் பட்டுருச்சு. ரொம்ப தான் பண்ணுவேன். ஆத்தாத்தா ரொம்ப வாயத்தான் புழக்கிற, உட்காரு ரொம்ப ஆடாம. சரி உட்காந்துட்டா. ஆனால் நிப்பாட்டுங்களா உங்கள் சண்டையை. எப்போ பார்த்தாலும் உங்கள் சண்டை தான் பெரும் இதுவாக இருக்குது, தலைவலியாக இருக்குது. ஏன் பிள்ளைகளை வச்சு சமாளிச்சு நம்மள உங்களை வச்சு சமாளிக்க முடியல என்னால். ஆமாம் அத்தாச்சி, பிள்ளைன்னொன்னே தான் ஞாபகம் வருது. எங்கள் பிள்ளையில காணா, என் பிள்ளையும் வரேன்னு சொன்னிச்சு. வந்து நான் பிங்கியோட விளாடணும், நாளைக்கு ஸ்கூலு இன்றைக்கி தான் விளாடணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நானும் சரி சாப்பிட்டு எடுத்து வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். எங்கே பசங்களை காணா? அவளுக்கு இருந்தாங்க ரூமில் உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாளுங்க, எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாளுங்க, எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொருத்தையும் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பாளுங்க.